இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பின்புறம் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் பட்டா இல்லாத இடங்களில் குடியிருக்கும் மக்களிடம் மாற்று இடம் கொடுத்தால் செல்ல தயாரா என அதிகாரிகள் கேட்டுள்ளனர். விருப்பமில்லை என்று தெரிவித்தவர்களை புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கோவிலின் கோபுரம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இளைஞர்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார். அதிகாரிகளுக்கும் அங்குள்ள பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட முக்கிய காரணம் என்ன? மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ளது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். மலையானது இந்த அண்ணாமலையார் மலையானது சுமார் 2668 அடி மலை உயரத்தை கொண்டிருக்கிறது. இந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் 3 தலைமுறைகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அதாவது மலை புறம்போக்கு மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆக்கிரமித்து இந்த வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி இந்த மலை உச்சியில் இருந்து மண் சரிவானது ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 5 சிறுவர்கள் மற்றும் 2 பெரியவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு சார்பில் இந்த பகுதியில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருந்தால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மாற்று இடங்களுக்கு தருவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் தரப்பில் இன்று அந்த பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று நீங்கள் மாற்று இடம் கொடுத்தால் செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டிருக்கின்றனர். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் செல்வதற்கு தயாராக இல்லை, இதே பகுதியில் தொடர்ந்து நாங்கள் வசிக்கிறோம், கடந்த 3 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த பகுதியில் நாங்கள் வசிக்கிறோம், இயற்கை சீரழிவு என்பது அனைத்து பகுதிகளிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான், அதை காரணம் காட்டி எங்களை வெளியே செல்ல வைக்காதீர்கள், நாங்கள் சுமார் 30 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்து இந்த பகுதிகளில் வீடுகளை கட்டியிருக்கிறோம், தங்களால் இந்த பகுதியில் இருந்து வெளியேற முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வயதானவர்கள், இது போன்று கேள்வி கேட்கும் போது அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகிறது என்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்போது அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களோடு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் நாங்கள் இதே பகுதியில் தான் தொடர்ந்து இருப்போம், நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி ரெவென்யூ இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ பகுதிகளில் தான் நாங்கள் ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறோம், மலை புறம்போக்கு என்பது மலை உச்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருப்பதனால் அந்த பகுதியில் நாங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். பக்கம் செஞ்சதுன்ட்டு அதால் எங்களை காலி பண்ண சொல்லி ஏதி கொடு, விருப்பப்படி மனு ஏதி கொடுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. டெய்லி ஒன்று விட்டு ஒரு நாள் டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் ஆம்பளைங்களாம் வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், எங்களுக்கு லேடிஸுங்கிட்ட நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் காலகாலமாக இங்கே தான் வாழ்ந்துக்கிறோம். இதெல்லாம் ரெவன்யூ புறம்புக்கு எங்கள் நான் 3ஆவது தலைமுறை இருக்கிறோம். எங்கள் தாத்தா எங்கள் அம்மா அத்து நாங்கள் இருக்கிறவங்க 3 தலைமுறை எங்களுக்கு புறம்பு கடை பட்டாத்தரம் காலங்காலமாக ஏமாற்றின்னு வராங்க. இப்போ வீடு இடிக்க போன ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. டெய்லியும் 10 பேர் 5 பேர் ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு வீட்டாண்டையும் அமலம் பண்ணுறாங்க. இதை நாங்கள் எங்க வாழறது, எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு இதான், எங்களுக்கு இதை விட்டா எங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.